இல்ல முதல்ல மூஞ்ச மூடல. இப்படி என்னைய பாரு, என் அழக பாருன்னு பப்பரப்பான்னு மூஞ்ச காமிச்சிக்கிட்டு இருக்க என்று சத்தம் போட, இனிமே மூடி என்ன பிரயோஜனம்? அதான் அந்த புள்ள முழுசாய மூஞ்ச பாத்துட்டால என்றான் வீரபத்திரன் மிகவும் அலட்சியமாக. பைக் ஓட்டிக் கொண்டிருந்த கிரிதரன், யோசிக்காத மாப்ள, வேகமா போய் அவளையும் ஒரு கொத்து கொத்திட்டு ஓடி வந்துரு. கிளம்பி போயிட்டே இருப்போம் என்று ஏதோ முட்டைக்கோசை கொத்துவது போல அந்த பெண்ணை விட்ட சொல்ல யோசனையாக அவளை ஒருமுறை பார்த்துவிட்டு கிருதரனை பார்த்தான் வீரபத்திரன். அப்படிங்கிற? ஆமா மாப்ள, பொம்பளை பிள்ளையாச்சேன்னு யோசிச்சேன். பொம்பளை பிள்ளைன்னு சாதாரணமா சொல்லாத மாப்ள, அவ்வளவுதான் பெரிய வில்லியலு என்று சொல்லிக் கொண்டிருக்க அவனை இடைமறித்தான் லிங்கேஸ்வரன். நீ மூடல முதல்ல. போய் ஒரு பொம்பளை பிள்ளைய வெட்ட சொல்லிதிய, அது நமக்கு எவ்வளவு அசிங்கம். என்னல நீ நிலைமை தெரியாம அசிங்கம் மயிறு மண்ணாங்கட்டின்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? அவன் இவன் மூஞ்ச நல்லா பார்த்துட்டா. போலீஸ்ல போய் சொல்லி கொடுத்துட்டானா என்ன செய்ய? எது இது போய் நம்மள போலீஸ்ல போட்டு கொடுக்க போகுதா? அது மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு நடக்கவே 4 மாசம் ஆகும். அதோட வீரபத்திரம் தான் கொலை செஞ்சான்னு கை காட்டி சொல்ற அளவுக்கு தைரியமான ஆம்பளையே இந்த ஜில்லாவில் கிடையாது.